மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 300 மார்க்ஸுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து இருக்கும். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து 50 மார்க்ஸ் வந்து இருக்கும். ஸோ பேசிக் என்னவோ நான் அதை வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம வந்து சோஷியல் இஷ்யூஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் தான். ஸோ அதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீக்கு உள்ள சோஷியல் இஷ்யூஸ்ல என்னென்ன டாபிக் எல்லாம் கவர் ஆகுதோ அதை நான் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ ரிமைனிங் எதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேனோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து கவர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ பேசிக்கா எதெல்லாம் வந்து கவர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து இந்த கிளாஸ்லயே சொல்லிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாலிசி நோட் வந்து இதுக்கு வந்து நீங்க பார்க்கணும். ஓகேவா? ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, ஸோ அவங்களோட பாலிசி வெல்ஃபேர் வந்து பாலிசி நோட் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் டாபிக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அவங்களே வந்து சப் டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. அதாவது ஃபர்டிலிட்டி கொடுத்துருக்காங்க, அடுத்து மோர்டாலிட்டி, மிக்ரேஷன், சென்சஸ் 2011ஓடது, ஸோ பாப்புலேஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸ் என்னென்னலாம் எடுத்திருக்காங்க இது வரைக்கும் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 2000 பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ நான் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி பிளானிங் அண்ட் இட்ஸ் அச்சீவ்மெண்ட் எந்த அளவுக்கு அச்சீவ் ஆயிடுது உங்களோட பாப்புலேஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸ்னால அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா வெறும் வந்து அந்த டாபிக் மட்டும்தான் கொடுப்பாங்க. நம்ம தான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சப்டாபிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கணும். ஸோ இந்த தடவை நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜா இந்த சப்டாபிக்ஸும் நம்மளுக்கே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். இதுல வந்து ஒரு டாபிக்கா இதுல வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ எப்பவும் நார்மலான டேட்டாஸ் எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றது பார்த்துக்கோங்க. ஸோ பேசிக்கானது நான் வந்து கொஞ்சம் கொடுக்குறேன். ஸோ பேசிக்கானது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு பாப்புலேஷன்ல நம்மளோடது எவ்வளோ இருக்கு அப்படின்ற மாதிரி, அதாவது 17.5% வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ 2011 சென்சஸ் படி 121 crores வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 130 கிட்ட மேல போயிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூஎன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் சோசியல் அஃபேர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2030ல வந்து நம்ம 1.5 பில்லியன் வந்து ரீச் பண்ணிருவோம். ஸோ 2027ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாப்புலேஷன்ல நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்? செகண்ட்ல இருப்போம். ஓகேவா? ஸோ வந்து அது வந்து சைனா தான் ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க. ஸோ 27ல நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா சைனா வந்து ஓவர்டேக் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒரு பக்கம் போனாலும் நம்மளோட ஃபர்டிலிட்டி ரேட்டு இதெல்லாம் நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்க. அதாவது இங்க பார்த்தோம்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்டிலிட்டி பாக்குறோம் அப்படின்னா ஃபர்டிலிட்டி ரேட் என்ன, ஸோ அதுல உள்ள ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் என்ன, ஸோ மோர்டாலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் வந்து டெஃபினிஷன் வரும். ஓகேவா? அதாவது இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட்னா என்ன, நியோநாட்டல் மோர்டாலிட்டி ரேட்னா என்ன, ஸோ வந்து அதை வந்து எதை வச்சு கால்குலேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சில பேசிக்கும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரிலிம்ஸுக்கும் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது 1000 வச்சு கால்குலேட் பண்றாங்களா இல்ல 1 லேக் மேட்டர்னல் மோர்டாலிட்டி எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா பெர் லேக்கு தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அந்த மாதிரி பேசிக்கான டெஃபினிஷன்ஸா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கான இப்போ என்ன டார்கெட் என்ன ரீச் பண்ணிருக்காங்க அப்படின்றத நீங்க வந்து நெக்ஸ்ட் லெவல்ல வந்து நீங்க பார்க்கலாம்.
ஓகேவா? சோ ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து என்ன? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஆடிபிளா இருக்கா? கொஞ்சம் இருக்கு கிளாஸ் மேம். இன்டராக்டிவா இருந்தா நல்லா இருக்கும். நான் தனியா பேசிட்டே இருக்கு இருக்கிற இருக்கு. மாதிரி இருக்கு எனக்கு. ஓகே. கேக்குது மேம். ஓகே, ஓகே. சோ ஃபெர்டிலிட்டி ரேட்ன்றது என்னது? அதாவது ஒரு விமன் வந்து அவங்களோட சைல்டு பியரிங் ஏஜ். அந்த பர்ட்டிகுலர் ஏஜ்க்குள்ள அவங்க எத்தனை சைல்டு வந்து பியர் பண்றாங்க அப்படின்றத பொறுத்தது தான் இந்த ஃபெர்டிலிட்டி ரேட். ஓகேவா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு வந்து இந்தியாக்கு எவ்வளோ இருக்கு? அப்புறம் தமிழ்நாடு என்ன இருக்கு? அப்படின்றத தனித்தனியா வந்து ரேட் வந்து குடுத்திருப்பாங்க. என்ன ரேட்ன்றது பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரீப்ளேஸ்மென்ட் லெவல். ரீப்ளேஸ்மென்ட் லெவல் ஃபெர்டிலிட்டி ரேட்னா என்ன? நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு தெரியுமா? அதாவது ரீப்ளேஸ்மென்ட் லெவல்னா, இப்போ கரண்ட்டா என்ன வந்து சைல்டு பியரிங் இருக்கோ, என்ன பாப்புலேஷன் இருக்கோ, சோ அத அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு என்ன ரேட் தேவை அப்படின்றது தான் ரீப்ளேஸ்மென்ட் லெவல். ஓகேவா? சோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம நேஷனல் லெவல்ல எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2.0. நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம். இந்தியாக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இப்ப கரண்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா 2.0 இருக்கு இந்தியாக்கு. சோ தமிழ்நாடு எடுத்துட்டீங்க அப்படின்னா 1.6. ஓகேவா? சோ ரீப்ளேஸ்மென்ட் லெவல்ன்றப்போ 2.1. சோ நேஷனல் லெவல்லயும் சரி, தமிழ்நாடும் சரி, ரீப்ளேஸ்மென்ட் லெவல விட எப்படிதான் இருக்காங்க? கம்மியா தான் இருக்காங்க. ஓகேவா? சோ இது வந்து ஆக்சுவலி ஒரு குரூப் 1ல நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் தான். சோ ரீப்ளேஸ்மென்ட் லெவல விட ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து இப்ப எப்படி இருக்கு? என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? ரீப்ளேஸ்மென்ட் லெவல விட கம்மியா இருக்கறனால, அதனால ஏற்படக்கூடிய இம்பாக்ட் என்ன? இல்ல அப்படின்னா ரீப்ளேஸ்மென்ட் லெவல விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, ஏற்படக்கூடிய இம்பாக்ட் என்ன? அப்படின்ற மாரி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சோ நம்மளுக்கு அப்ப வந்து இந்த கொஸ்டின பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஃபெர்டிலிட்டி ரேட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ரீப்ளேஸ்மென்ட் லெவல் னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சோ அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்ப கரண்ட்டா எவ்வளோ இருக்கு? அப்படின்றதும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப ரீப்ளேஸ்மென்ட் லெவல் தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? அது வந்து கம்மியாகுறனால என்ன வந்து இம்பாக்ட் நடக்கும்? சோ வந்து அதிகமாறனால என்ன இம்பாக்ட் வந்து நடக்கும் அப்படின்றது எழுதணும். ஓகேவா? சோ அதாவது வந்து கம்மியாகுறது அப்படின்னா, பாப்புலேஷன் வந்து என்ன ஆகுது? கம்மியாகுது. சோ ரீப்ளேஸ்மென்ட் லெவல விட அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? பாப்புலேஷன் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றது அர்த்தம். இப்ப நம்ம என்ன பாப்புலேஷனுக்கு கம்மியா இருக்கிறதுனால என்னென்னலாம் இம்பாக்ட் வருது? இல்ல பாப்புலேஷன் வந்து அதிகமா இருக்கிறனால என்னென்னலாம் இம்பாக்ட் இருக்குன்றத நம்ம பிரிப்பேர் பண்ணி வச்சிருப்போம். ஓகேவா? சோ ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு கொஸ்டின் எந்த மாதிரி வந்து இருக்குன்னு பார்த்தீங்களா? அதாவது கேட்கறது வந்து டைரக்ட்டா கேட்காம எப்படி வந்து இன்டைரக்ட்டா கேட்கறாங்கன்றது புரியுதா? எப்படி கேட்கறாங்க? ரீப்ளேஸ்மென்ட் லெவல விட கம்மியா இருந்தா என்ன இம்பாக்ட்? ரீப்ளேஸ்மென்ட் லெவல விட அதிகமா இருந்தா அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப நம்ம பிரிப்பேர் பண்ணா அந்த பாப்புலேஷன் அதிகமா இருந்தா என்ன? கம்மியா இருந்தா என்ன? அப்படின்றத வந்து குடுத்தாலே போதும். ஆனா நம்மளுக்கு வந்து கரெக்ட்டான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஓகேவா? சோ அதனால நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன் அப்டின்னா, ஹெட்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சப் டாபிக்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் குடுத்துருவேன். ஓகேவா? சோ கரண்ட்டா வந்து என்ன போயிட்டு இருக்கு? இது ரிலேட்டடா கரண்ட்டா என்ன இஷ்யூஸ் என்ன போயிட்டு இருக்கோ, அதையும் நான் வந்து அ குடுத்துருவேன் முடிஞ்ச அளவுக்கு. ஓகேவா? ஆ இப்ப வந்து இஷ்யூஸ் என்ன போயிட்டு இருக்கு நம்மளுக்கு? டீலிமிட்டேஷன் கமிஷன். சோ அதுக்கும் இந்த நம்மளோட ஃபெர்டிலிட்டி டாபிக்கும் என்ன ரிலேஷன்? யாருக்காவது கொஞ்சம் லிங்க் பண்ண முடியுதா? மேம் எவ்வளவு மக்கள் தொகை இருக்குமோ அதுக்கேத்த மாதிரியான
ம். தொகுதிகள்லாம் மறுவரை செய்றாங்க. கரெக்ட். ஸோ நம்ம வந்து சவுத்ல வந்து ப்ராப்பரா நம்ம இது பண்ணதுனால ஆக்சுவலி நமக்கு வந்து தொகுதிகள் ரொம்ப குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, கரெக்ட். சோ அதுதான். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ஏன் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து பிரச்சனையா இருக்கு? அனைத்து கட்சி கூட்டம் அப்படிலாம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீக்வென்ட்டா நம்ம நியூஸ்ல பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா, டீலிமிட்டேஷன் நம்ம பண்ணும்போது, அதாவது தொகுதி சாரி, அத பிரிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பாப்புலேஷன் நம்ம கம்மியா இருக்கறனால, நம்மளுக்கான கான்ஸ்டிட்யூயன்சி வந்து ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். ஓகேவா? இப்ப இது பார்லிமென்ட்க்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருந்து மொத்தம் எத்தனை வரும் நம்மளுக்கு? 39 மேம். 39 தான் இருக்கும். ஓகேவா? எஸ் சோ மேம். அப்படி பார்க்கும்போது, இப்ப யூபி இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு 70 பிளஸ் அவங்களுக்கு எல்லாம் இருக்கும். இப்ப ஃபர்தரா நம்மளுக்கு வந்து டீலிமிட்டேஷன் பண்ணும்போது, நம்மளோட பாப்புலேஷன் இப்ப கம்பேர் பண்ணும்போது, இப்ப 1971 சென்சஸ் படி முன்ன இருந்திருக்கும். சோ இப்ப நம்மளுக்கு வந்து ஃபர்தரா வரும்போது 11 சென்சஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். சோ இது ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஓகேவா? பாப்புலேஷன பொறுத்த வரைக்கும். சோ இதுக்கு முன்ன வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதே பிரச்சனை எப்ப வந்தது? இந்த பாப்புலேஷன் ரிலேட்டடான்னு பார்த்தோம் அப்படின்னா, 15th ஃபினான்ஸ் கமிஷன் அப்போ நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்தது. ஓகேவா? சோ அப்ப என்ன நடந்தது நம்மளுக்கு? 1971 சென்சஸ் தான் வச்சுட்டு இருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? 11 சென்சஸ் படி வரும்போது நம்ம வந்து என்ன ஆகுறோம் அப்படின்னா, அங்கேயும் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுவாங்க. ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது பாருங்க, பாப்புலேஷனே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கிரைட்டீரியாவா எடுத்திருப்பாங்க. ஓகேவா? அப்படி எடுக்கும்போது நம்ம என்ன ஆகும்? பாப்புலேஷன் நம்ம கம்மியா இருப்போம். ஆக்சுவலி வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ல ஆக்சுவலி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். அதனால நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி பாப்புலேஷன் கம்மியா இருக்கும். சோ இந்த மாரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் அவங்க? பெனிஃபிட் தான் நம்மளுக்கு வந்து அதிகமா வந்து குடுக்கணும். சோ அந்த இதுல வந்து நம்மளோட பெர்சன்டேஜ் வந்து மத்த ஸ்டேட்ட விட கம்மியாகிற மாரி இருந்தது. சோ அதனால இதுக்கு சொல்யூஷனா என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, டெமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு 12.5%ன்ற மாதிரி கடைசில இந்த ப்ராப்ளம வந்து சால்வ் பண்ணாங்க. ஓகேவா? அதாவது யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ, அத பொறுத்தும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதோட வந்து அ அந்த டெவல்யூஷன வந்து பிரிச்சாங்க. ஓகேவா? சோ மேபி வந்து இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன்ல கூட இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஆ கொண்டு வரலாம். இந்த மாரி யாரெல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க, மேபி இருக்கலாம். சோ இதுல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கூட நம்ம லிங்க் பண்ண முடியறது இந்த இதுதான். ஓகேவா? சோ அதுவும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மித்தபடி இந்த டாபிக்ல இது மட்டும் நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணாலே ஓகே. இப்ப என்ன ட்ரெண்ட், எவ்ளோ இருக்கும் அப்படின்றது மட்டும் பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. சோ முக்கியமா என்ன பண்ணுங்க அப்படின்னா, பாலிசி நோட் கண்டிப்பா பாருங்க. ஓகேவா? சோ அதுல வந்து ஃபேமிலி வெல்ஃபேர் புரோகிராம் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு டாபிக் வந்து குடுத்திருப்பாங்க. ஒரு சாப்டர் வந்து இருக்கும். சோ வெறும் ஒரு 20 பேஜஸ் தான் இருக்கும். கொஞ்சம் அத அ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சோ அதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட அந்த டிஎஃப்ஆர் வந்து குடுத்திருப்பாங்க. நம்ம பார்த்தோம்ல, விமன் டியூரிங் ஹர் ரீப்ரொடக்டிவ் ஸ்பேன் ஆஃப் 15 to 49 ஏஜ் குரூப். ஓகேவா? சோ அதுதான் நம்மளுக்கு டெஃபினிஷன். சோ இந்தியாக்கும் தமிழ்நாடுக்கும் என்னன்ற மாதிரி ஒரு சார்ட் வந்து நம்மளுக்கு குடுத்திருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி வந்து மெயின்ஸ் நம்மளுக்கு பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி டயகிராம்ஸ், சார்ட் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஃபுல்லா குடுக்கலனாலும் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இத மென்ஷன் பண்ணி காட்டினா போதும். பாருங்க. 2020ல நம்மளுக்கு வந்து 1.4 அளவுக்கு வந்துருச்சு. தமிழ்நாட பொறுத்த வரைக்கும். ஓகேவா? 18ல தான் என்ன ஆச்சு அப்படின்னா 1.6. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எந்த இயர்க்குன்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? 2020ல 1.4 இது வந்து நேஷனல் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா 2 இருக்கு. நம்ம சோ இது பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிசன் வந்து போட்டிருக்காங்க மத்த ஸ்டேட் கூட. சோ இது ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. 1.4ன்றப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டாப் ஸ்டேட்ஸோட தான் இருக்கும். சோ வெஸ்ட் பெங்கால் கூட 1.4 நம்ம தமிழ்நாடு. சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி இருக்கு. ஓகே. சோ இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஹையர் ஆர்டர் பர்த் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ட் குடுத்திருக்காங்க. இத பத்தி தெரியுமா?
ஸோ இந்த மாதிரி பாலிசி நோட்ல இருக்கிற வேர்ட்ஸ் இதெல்லாம் கூட ப்ரிலிம்ஸ்க்கு கூட நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து பாத்துக்கிறது நல்லது. இப்போ ஹையர் ஆர்டர் பர்த்ன்னு சொல்லும்போது அதுவும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரெடியூஸ்டு ஃப்ரம் 24.2% இருந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு 6.7% அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளோட ஹையர் ஆர்டர் பர்த் என்ன பண்ணும், ரெடியூஸ் ஆனாதான் நம்மளுக்கு வந்து நல்லதுன்ற மாதிரி ஒரு அசம்ஷன் வந்து நம்ம வந்து கொடுக்குது இது. ஓகேவா? ஸோ ஹையர் ஆர்டர் பர்த்னா ஒண்ணும் இல்லை, அதாவது ஒரு டைம் அந்த பர்த் அப்ப அந்த சிங்கிள் ஃபீட்டஸ்க்குள் எத்தனை ஃபீட்டஸ் வந்து கிரியேட் ஆகுது அவங்க அப்படின்றதுதான் நம்மளுக்கு வந்து கணக்கு. ஓகேவா? More than 2 feet is தானே மேம் ஹையர் ஆர்டர் பர்த்? ஓகே, இல்ல நம்பர் ஆஃப் ஃபீட்டஸ் வந்து இப்ப வந்து அதிகமாகுது அப்படின்னா நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வரலாம். ஓகேவா? அததான் சொல்றாங்க. அதாவது 2 ஆர் 3 அந்த மாதிரி அதிகமா போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சைல்டுக்கான கரெக்டான அந்த நியூட்ரிஷன்ஸ் வந்து கிடைக்காம போகும். ஸோ அதுக்கப்புறம் மேட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட்ல வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் வந்து நடக்கும். மேட்டர்னல் டெத் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதுதான் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து இங்க வந்து கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேயா? இப்ப ஹையர் ஆர்டர் பர்த்னா என்னன்னு தெரியுதுல்ல? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே, இது கொஞ்சம் புதுசா இருந்தது. ஸோ அதனால அது கொஞ்சம் மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மோர்டாலிட்டி. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேல இருந்து எடுத்திருக்கேன் ஆக்சுவலி. இது வந்து எக்கனாமிக் சர்வே அதுல வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல இருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்கனாமிக் சர்வே கூட நீங்க அதுல வந்து பாருங்க. எக்கனாமிக் சர்வேல வந்து சோஷியல் செக்டார்ஸ் அப்படின்ற மாதிரி தனியா வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேயா? ஸோ அதுலயுமே வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கு என்னென்ன இருக்கு, ஹெல்த் எஜுகேஷனுக்கு ஸோ அந்த மாதிரி தனித்தனியா வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஒரு கிளான்ஸ் நம்ம பார்க்கலாம். நான் மோஸ்ட்லி வந்து கிளாஸஸ் அப்பயே என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா கவர் பண்ற மாதிரி பாக்குறேன். தமிழ்நாடு சொல்லல, நேஷனல் லெவல். ஸோ தமிழ்நாடு கூட கொஞ்சம் கவர் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த டேட்டாஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கோம். ஸோ கம்பேர் டு நேஷனல் லெவலோடது அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இது நம்ம பார்த்தோம், ஹையர் ஆர்டர் பர்த் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் எடுத்துட்டீங்கன்னா மிக்ரேஷன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சென்சஸ்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அது 2 விதமா வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மிக்ரேஷனையே பொறுத்த வரைக்கும், அதாவது அவங்களோட லாஸ்ட் ரெசிடென்ஸ் மிக்ரேஷன் பை பிளேஸ் ஆஃப் லாஸ்ட் ரெசிடென்ஸ் ஒன்று வரும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பர்த் ஆஃப் பிளேஸ். ஓகேவா? ஸோ இது வந்து எல்லாம் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி எழுதுங்க மெயின்ஸ் எழுதும் போது. ஸோ மிக்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் டைப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் மிக்ரேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. 2011 சென்சஸ் படி எவ்வளோ வந்து மிக்ரன்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றத 45.6 crore வந்து மிக்ரன்ஸ் இருக்காங்க. நான் பாப்புலேஷன் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது 38% ஆஃப் பாப்புலேஷன் இருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் டேட்டாஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இன்டர்னல் மிக்ரன்ஸை பொறுத்தவரை ரூரல் டு அர்பன்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்ஸ்டேட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ராஸ்டேட். இன்டர்ஸ்டேட்னா ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே வந்து சாரி 2 ஸ்டேட்டுக்கு இடையில வந்து மிக்ரன்ஸ் வந்து இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ராஸ்டேட். ஒரே ஸ்டேட்டுக்குள்ளேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிக்ரேஷன் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகும். ஸோ எக்ஸ்டர்னல் பார்க்கும்போது இமிகிரேஷன், எமிகிரேஷன். சரியா? 2 டைப் வந்து இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் இதுல வந்து என்ன எது வந்து கவர் பண்றீங்க அப்படின்னா என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபேக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் வந்து புஷ் ஃபேக்டரா இருக்கு, எதெல்லாம் புல் ஃபேக்டரா இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறோம். ஓகே. ஸோ எதெல்லாம் வந்து புஷ் ஃபேக்டரா இருக்கும்? பாவர்ட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம அண்ணன். ஓகே. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எழுதும் போது இந்த மாதிரி டைவர்சிஃபைடா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் காட்டுங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்து காட்டியிருக்கேன். ஸோ சோஷியல் அண்ட் கல்ச்சரல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சோஷியல் கல்ச்சரல் பெர்ஸ்பெக்டிவ்னா என்ன அர்த்தம்? நம்மளோட மேரேஜ் ஆகும்போது என்ன ஆகுறாங்க அப்படின்னா விமென்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து மிக்ரேட் ஆகி போறாங்க. ஸோ பொலிட்டிக்கல் சைடு வந்து பார்க்கும்போது என்ன ஆகும்? சரி. மேம் ஸோ இந்த சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதோட இம்பாக்ட், இமிகிரேஷனால என்னென்னலாம் இம்பாக்ட் நடக்கும் அப்படின்ற மாதிரி. Ma'am. ஓகேவா? ஸோ சொல்லுங்க. நேம் சொல்லுங்க. வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? எஸ் மேம். மேம் மேம் ஆடிபிளா இருக்கு மேம். ஓகே. மேம் கேக்குதா மேம்? மேம் கேக்குதா மேம்? சொல்லுங்கப்பா, இப்பதான் கேக்குது. ஓகே ஓகே, கண்டினியூ பண்ணலாம் கிளாஸ். ஓகே. எனக்கு இன்னும் புக்ஸ் ரிசீவ் ஆகல. இதுக்கான நோட்ஸ்லாம் புக்ல இருக்குமா மேம்? ரிப்பீட் பண்ணுங்க. மேம் எனக்கு இன்னும் புக்ஸ் எல்லாம் ரிசீவ் ஆகல. Repeat இதுக்கான பண்ணுங்க. நோட்ஸ் எல்லாம் இதுக்கான நோட்ஸ் எல்லாம் புக்ஸ்ல இருக்குமா மேம்? எனக்கு இன்னும் புக்ஸ் ரிசீவ் ஆகல மேம். மேம் சாரி டு இன்டரப்ட் மேம். அவங்க புக் ரிசீவ் ஆகலைன்னு சொல்லி கேக்குறாங்க.
மேம் உங்களுக்கு புக் வந்து இந்த வாரத்துக்குள்ள ரிசீவ் ஆயிடும் மேம். இதுக்கான நோட்ஸும் புக்ல இருக்கும். மேம் இப்ப எடுக்கிறாங்க இல்லையா, இதோட பிடிஎஃப் குரூப்ல போட்டுட்டுருவாங்க. இண்டிவிஜுவலாவும் நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன் மேம். பெய்டு ஸ்டூடெண்ட்க்கு நான் அனுப்பிடுவேன். ஸோ இப்ப கிளாஸ் மட்டும் கவனிங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. அந்த 7867 நம்பர் இருக்கு இல்லைங்களா, நீங்க அதுக்கு கால் பண்ணுங்க மேம். கேட்டேன். ஓகேவா? ஓகே, கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். சோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப மிக்ரேஷனால என்னென்னலாம் இம்பாக்ட் அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம பாக்குறோம். சோ இம்பாக்ட்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரூரல் டு அர்பன் மிக்ரேஷன். சோ ரூரல் டு அர்பன் மிக்ரேட் ஆகுறதுனால என்னென்னலாம் இம்பாக்ட் நடக்கும்? சோ அர்பனோட எக்கனாமி என்ன ஆகும் அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகும், ரைட்டா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டுலயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய ரெமிட்டன்சஸ் வந்து ரிசீவ் பண்றது யாருன்னு சொல்லி பாக்குறோம் அப்படின்னா இந்தியன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி பாக்குறோம். சோ வந்து மிக்ரேஷன்னால என்ன நடக்கும், ரெமிட்டன்சஸ் வந்து அதிகமா வந்து கிடைக்கும். யார் வந்து ரிசீவ் பண்ற கண்ட்ரிக்கு வந்து இல்ல ரிசீவ் பண்ற ஸ்டேட்டுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெமிட்டன்சஸ் வந்து அதிகமா இருக்கும். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர். இப்ப ரூரல் டு அர்பன் சொல்லும் போது அர்பனுக்கு வந்து அதிகமா வந்து மிக்ரேட் பண்ணி போறனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அங்க வந்து எக்கனாமி வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லி சொல்றோம். சோ அதே டைம்ல நம்ம ரூரல் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா என்ன நடக்கும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர். சோ அக்ரிகல்ச்சர்ல எந்த மாதிரி இம்பாக்ட் நடக்கும்? போதுமான அளவுக்கு என்ன இருக்காது அப்படின்னா லேபரர்ஸோட ஷார்டேஜ் வந்து நடக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி வந்து இம்பாக்ட் வந்து நடக்கும். சோ நெக்ஸ்ட் வேற எந்த மாதிரி வந்து பாக்குறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதேதான் ஃபேக்டர்ஸ்ல நம்ம எந்த மாதிரி பிரிச்சிருக்கோம், எக்கனாமிக், சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் பிரிச்சோம்ல. சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சோஷியல் சைடு சோ பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் இம்பாக்ட வந்து பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நடக்கும்? ஸோ முக்கியமா புஷ் ஃபேக்டர் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி பார்த்தோம். ஸோ அங்க வந்து எக்கனாமிக் பெனிஃபிட் இருக்கும். ஸோ எஜுகேஷனா இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சஸ் டு ஹெல்த்தா இருக்கட்டும். எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும், ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அது ஒரு ஃபேக்டரா இருந்தது. ஸோ அதே மாதிரி இம்பாக்ட்லயும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நிறையவே இம்ப்ரூவ் ஆகி போகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸோ அர்பனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரூரலை கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் ரிலேட்டடா கூட என்ன பண்ண இதெல்லாம் வந்து அங்க வந்து கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சோஷியல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஜெண்டர் பயாஸ் வந்து நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா ரூரலை கம்பேர் பண்ணும்போது அர்பன்ல வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இம்பாக்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா இந்த மிக்ரேஷன்னால வந்து நம்மளுக்கு வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன நம்ம வந்து கிளைமேட் அண்ட் என்விரான்மெண்ட் ரிலேட்டடா பார்த்தோம் அப்படின்னா அது நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் வந்து நிறையவே நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இம்பாக்ட்ஸ் எழுதும் போது என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு மாதிரி டைவர்சிஃபைடா நீங்க வந்து மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம பார்க்குறோம். இந்தியாவோட பாப்புலேஷன்ல 38% என்னவா இருக்கு அப்படின்னா மிக்ரன்ஸ் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாக்குறோம். ஸோ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு ஸ்கீம், ஸோ சோஷியல் செக்யூரிட்டி கோட் 2020 இனிஷியேட்டிவ், ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து அந்த மிக்ரன்ஸுக்கு வந்து முக்கியமா பர்டிகுலரா என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் மெஷர்ஸ் வந்து அதிகமா எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து பாத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸ். ஸோ என்னென்ன மாதிரி கண்ட்ரோல் மெஷர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம பாலிசி நோட்லயே வந்து ஃபர்ஸ்டே நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ பாலிசி கண்ட்ரோலை பாப்புலேஷன் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னா எல்லாமே கிளினிக்கல் அப்ரோச்சா தான் இருந்தது. அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கொயசிவான மெத்தடா இருக்கும். ஸோ வாலண்டரியா இல்லாம எல்லாமே ஃபோர்ஸபிள் மெத்தடா தான் இருந்துட்டு இருக்கும். அதாவது ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த இந்திரா காந்தி பீரியட், ஸோ அந்த மாதிரி சொல்றேன் அப்ப இருந்து. சோ அதுக்கப்புறம் ஜனதா கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு 77க்கு அப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வாலண்டரி இல்லைன்னா பாட்டம் அப் அப்ரோச்சே வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸபிளா தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் தான் என்ன இருக்கும் அப்படின்னா வாலண்டரி வந்து பேசிஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா டாப் டவுனா இருக்கும். சோ நெக்ஸ்ட் தான் எப்படி மாத்திருப்பாங்க அப்படின்னா பாட்டம் அப் அப்ரோச்ல வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த பாலிசி நோட்லயே கூட மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும்னா ஸோ
ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராமா தான் இருக்கும். 1952 பொறுத்த வரைக்கும் 1952 வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட்ல வந்து இந்தியால தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஆல்ரெடி நீங்க வந்து தெரிஞ்சதுதான். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல 1956ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இந்த ஃபேமிலி நேஷனல் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம்ன்றத. சோ இந்த ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் 1977ல ஜனதா கவர்மெண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா வெல்ஃபேர் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டுக்கே வந்து மூவ் ஆயிருப்பாங்க. ஓகேவா? அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னா அந்த ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து நார்மலா வந்து ஸ்டெரிலைசேஷன் பண்றது இந்த மாதிரி ப்ராசஸ் இருந்தாலே போதும், கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் என்ன கவர்மெண்டோட அப்ரோச் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த வெல்ஃபேர் ப்ரோக்ராம்க்கு அப்படின்ற மாதிரி கான்சென்ட்ரேட் வந்து போயிருப்பாங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் வந்து ஏன் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா சைல்டோட டெத் வந்து அதிகமா இருந்துட்டு இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முன்ன நம்மளுக்கு தெரிஞ்சதான், அதாவது வந்து 12 to 13 வரைக்கும் இருப்பாங்க. ஸோ வந்து கரெக்டான அவங்களுக்கு வந்து ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து வெல்ஃபேர் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே அவங்களுக்கு வந்து பெருசா கிடைச்சிருக்காது. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பாப்புலேஷனும் வந்து மக்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணாம அதிகமா தான் இருக்கும். ஸோ இந்த வெல்ஃபேர் ப்ரோக்ராம் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ ஓகே இந்த ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் ஸோ சைல்டு ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்றது, அந்த மேட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட்டை வந்து நம்ம வந்து கம்மி பண்றது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் எடுக்கும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா இதான் இந்த வெல்ஃபேர் ப்ரோக்ராம்க்கு கீழே வரும். ஓகேவா? ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து இந்த பாலிசி நோட்லயே ஃபர்ஸ்டே வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் அப்ரோச்சா இருந்ததை எப்படி வந்து மாத்துறாங்க அப்படின்னா டு டார்கெட் ஃப்ரீ கம்யூனிட்டி நீட் அசஸ்மெண்ட் அப்ரோச்சா வந்து மாத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ரீப்ரொடக்டிவ்ல அதுக்கப்புறம் மேட்டர்னல் நியூபார்ன் சைல்டு அடலசன்ட் ஹெல்த் பிளஸ் நியூட்ரிஷன் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து அப்ரோச்சஸ் வந்து மாறி இருக்கும். ஸோ இதை பொறுத்தவரை பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம் 1952ல இந்தியாலேயே தமிழ்நாட்டில தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சாரி வேர்ல்டுலேயே இந்தியாவில தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த நேஷனல் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 77ல என்னவா மாறி இருக்கும், அது ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராமா வந்து மாறி இருக்கும். ஓகேவா? சோ இந்த ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ல நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். சோ அங்க உள்ள ஃபோர்சபிள் மெத்தட்ல இருந்து எப்படி வந்து மாறி இருக்கும், டார்கெட் ஃப்ரீயான ஒரு அப்ரோச்சா வந்து இருந்திருக்கும். ஓகேவா? சோ முன்ன வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஃபேமிலி பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் பெர் இயர்க்கு இத்தனை ஸ்டெரிலைசேஷன் வந்து பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி டார்கெட் ஓரியன்டா தான் வந்து போயிட்டு இருந்திருக்கும். ஓகே, ஸோ இதுல தான் டார்கெட் ஃப்ரீ அப்ரோச் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வாலண்டரி அப்ரோச்சாவும் அது வந்து மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த்லயும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எல்லா 5 இயர்ஸ் பிளான்லயுமே வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த ஃபேமிலி பிளானிங் பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸை வந்து நிறையவே எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பாருங்க. ஸோ ஒரு 5 இயர் பிளான்லயும் எந்த மாதிரி வந்து மெஷர்ஸ் வந்து எடுத்தாங்க அப்படின்றத இதுல வந்து கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னா 94ல MS சுவாமிநாதன் கமிஷன் வந்து இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ்க்காக வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க MS சுவாமிநாதன் கமிஷனும் கூட. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 2000ல ஸோ இது வந்து 1994ல ஸோ அந்த நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி வந்து 2000ல வந்து நெக்ஸ்ட் வந்து இது பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த MS சுவாமிநாதன் கமிஷன் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நிறைய வந்து இதுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேபிளான பாப்புலேஷன் நம்ம வந்து 2045ல வந்து ரீச் பண்ணணும் அப்படின்றதுதான் இதோட மேஜரான எய்மா வந்து இருக்கும். ஸோ இதுல முக்கியமா வந்து எதெல்லாம் ஃபாலோ பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஸோ இங்க நம்ம பார்த்தோம்ல வெல்ஃபேர் ப்ரோக்ராம் ஓரியன்டட், ஸோ அதே அப்ரோச் தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த 2000லையும் வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அதாவது வாலண்டரி பேசிஸ்ல இருக்கணும், பாட்டம் அப் அப்ரோச்சா வந்து இருக்கணும், சோஷியலி அண்ட் ஹோலிஸ்டிக் வந்து இன்டராக்டிவா வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுல தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைல்டு ஹெல்த் ஸோ MMR இதுல எல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டார்கெட் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா?
ஸோ இப்போ ரீசெண்டா வந்து என்ன டேட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்மளோட கண்ட்ரோல் மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கிறது ஓகே. ஸோ இதுல வந்து என்ன வந்து ஒரு டிராபேக் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இது வந்து அச்சீவ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபீமேல் ஸ்டெரிலைசேஷன் பாத்தீங்க அப்படின்னா 38% அளவுக்கு இருக்கு. ஸோ மேல் பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து 1% அளவுக்கு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து விமன் ஓரியன்டா தான் இருக்கு. இதுல வந்து மென்னும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த டேட்டாஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து கொஞ்சம் எலாபரேட்டா எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? கொஞ்சம் குயிக்கா இந்த இது ப்ரிப்பேர் பண்ணனால இந்த தடவை அப்படி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்ல இருந்து நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினிஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ டெஃபினிஷன் போக நான் உள்ள என்னென்ன சொல்லியிருக்கனோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பிளஸ் வந்து பாலிசி நோட் கண்டிப்பா பாருங்க. எக்கனாமிக் சர்வே வந்து கண்டிப்பா பாருங்க. அதுல உள்ள சோஷியல் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க எக்கனாமிக் சர்வே டாபிக். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எதெல்லாம் வந்து பாப்புலேஷன் கூட இப்போ ரீசெண்டா போறது நம்மளுக்கு வந்து சொல்லிட்டேன் கரண்ட் அஃபேர்ஸ் எதெல்லாம் வந்து கவர் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இம்ப்ரூவிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கு நம்மளுக்கு. ஓகேவா? பாப்புலேஷனை பொறுத்தவரை இம்ப்ரூவிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கு அப்படின்றப்போ அதனால ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து பாருங்க. ஸோ அதுல உள்ள லூப் ஹோல்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கண்ட்ரோல் ப்ரோக்ராம் எழுதும் போது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம கொஞ்சம் எலாபரேட்டா எல்லாமே பார்க்கலாம். வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? மேம் சொல்லுங்க. மேம் குட் ஈவினிங் மேம். மேம் இப்போ நம்ம வந்து ஜென்ரல் டேட்டாஸ் இப்போ கேக்குறாங்க, இப்போ ப்ரோக்ராம் கேக்குறாங்க அப்படின்னா நம்ம நடந்த கமிட்டிஸையும் ஸ்டாண்டர்ட் ஸ்டாட்டிக்ஸும் அண்ட் இப்போ என்ன அது ரீசெண்டா இருக்குதோ அதை மென்ஷன் பண்ணலாமா மேம்? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ ஒரு கொஸ்டின் வந்து டு த கொஸ்டின் இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அது எது கூட எல்லாம் வந்து லிங்க் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக்கா எப்பவுமே எழுத பார்க்கணும். ஓகேவா? ஓகே ஓகே மேம். இப்போ அது ரிலேட்டடான இருக்கிறதும் நம்ம ஆட் பண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? இப்போ சோஷியல் இஷ்யூஸ் ரிலேட்டடா எழுதும் போது ஒரு எக்கனாமிக் லாவோ இல்ல அது கொஞ்சம் இல்ல பாலிட்டி ஏதாவது ஒரு ரிலேட்டடா ஆட் கொஸ்டின் பண்ணா சொல்லுங்க. இல்ல இதுலயே கூட சொல்லுங்க. இதுலயே கூட இந்த டாபிக்லயே கூட கேளுங்க. இப்போ மிக்ரேஷன் இருக்குன்னா அது நம்ம ஏதோ ஒரு கோட் பண்ணலாம் மேம். இப்போ யூஎஸ்ல நடக்கிறது ஏதாவது கோட் பண்றது அந்த மாதிரி இப்போ ஏதாவது ஒரு லா பண்றாங்கன்னா அதை கோட் பண்ணலாமா சொல்லுங்க. மேம்? சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. மேம் இப்போ மிக்ரேஷன் ரிலேட்டடா ஏதோ ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அது இப்போ ரீசெண்டா நடக்கிற இப்போ யூஎஸ்ஏ எலெக்ஷன் ரிலேட்டடா இருந்தது இல்ல அதுக்கு ஆஃப்டர் இதுக்கப்புறம் ஏதாவது அவங்க ஒரு லா கொண்டு வராங்க அப்படின்னா அது நம்ம கோட் பண்ண முடியுமா, கோட் பண்ணலாமா எக்ஸாம்ஸ்லன்னு கேட்குறேன். அது எந்த மாதிரி இப்ப H1B விசா எடுத்துட்டீங்க அப்படின்னா அது எந்த மாதிரி இம்பாக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி அதையே நம்ம ஃபுல்லா எழுத போறது இல்ல. சோ நீங்க ஓகே அந்த ஓகே மேம். ஃப்ளோல நீங்க எழுதிட்டு வரும்போது இந்த மாதிரி விசாஸோ இல்ல அவங்களோட வந்து பாலிசிஸ் இந்த மாதிரி மாறும்போது நம்மளுக்கு இம்பாக்ட் வந்து இருக்கதான் செய்யுதுன்ற மாதிரி எழுதலாம். இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெமிட்டன்சஸ் நம்ம எந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும், சோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து அதை கனெக்ட் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே மேம். இப்போ இந்த எக்ஸாம்க்கு டெஃபினேஷன்ஸ் அண்ட் ரீசெண்டான டேட்டாஸ். ஆமா. அது நம்ம வந்து Digital. எப்படி வந்து மோஸ்ட்லி வந்து நான் நெக்ஸ்ட் இதுல இருந்து கிளாஸஸ்ல இருந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா டாபிக் வைஸா கொஸ்டின்ஸ் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துருவேன். ஓகேவா? சோ இன்னைக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஓகே மேம். பண்றது ஓகே ஹரிபரியா வந்தனாலதான் இந்த கிளாஸ் அப்படி இருக்கு. அதனால ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. சோ ஓகே இப்போ ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா இப்ப பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னா என்னென்ன வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுவரை கேட்டிருக்காங்கன்றத நான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துருவேன். அதை நீங்க பார்த்தாலே வந்து என்ன ஓகே பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்துடலாம். ஓகே. கொஸ்டின் வந்து ஓகே எப்படி ஓகே இருக்கும் மேம். அப்படின்னா டைரக்டா நம்ம இதுதான் ப்ரிப்பேர் பண்றோம் இதை தான் எழுத போறோம் அப்படின்ற மாதிரி எப்பவுமே கொஸ்டின் இருக்காது.
குரூப் 1 பொறுத்த வரைக்கும். குரூப் ஓகே. 2வே இப்ப வந்து நல்லாவே ம். ஸ்டாண்டர்டா கேக்குறாங்க. அதனால நம்ம பேசிக்கா ம். ப்ரிப்பேர் பண்றது டேட்டாஸ், டெஃபினிஷன்ஸ் இந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொஸ்டின் ரிலேட்டடா தான் நம்ம வந்து 2.5 பேஜுக்குமே அந்த கொஸ்டினை கொண்டு போகணும். ஹாஃப் பேஜ் மட்டும் 2.5 இருக்கு அப்படின்னா ஹாஃப் பேஜுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்றதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் ஓரியன்டா தான் போகணும். இதெல்லாம் ஒரு ஓகே மேம். ஒரு சப்போர்ட்டுக்கு தான். ஓகே மேம். தேங்க்யூ மேம். வேற எதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். ஓகே, தேங்க்யூ. நம்ம சொல்லுங்க. ஆடிபிளா இருக்குப்பா, சொல்லுங்க. சௌந்தர்யா, கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. மேம் இப்போ சோஷியல் இஷ்யூஸ்னாலே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லைங்களா? இந்த எக்ஸாம்ல வந்து இப்படி எழுதணும். இப்போ இந்தியா பத்தி ஒரு தமிழ்நாடு பத்தி பேசுறது அப்படி. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த டாபிக்ல இருக்க எல்லாத்துக்குமே எழுதணுங்களா இல்ல அது ஒவ்வொரு செலக்டிவ் டாபிக்ஸ் வந்து அந்த பேட்டர்ன் ஃபாலோ? இல்ல பேட்டர்ன்னா புரியல எனக்கு. அந்த அந்த புக்ல கூட பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் விதைகள் ஸ்டடி சென்டர்ல போய் கொடுத்துருக்காங்க. எப்படி அந்த how to make mains notes ன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப் 1 டெஃபினிஷன், ஸ்டெப் 2 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து சோஷியல் இஷ்யூஸ்ல இருக்க எல்லா டாபிக்குமே இந்த பேட்டர்ன் ஃபாலோ. அதான் நம்மளுக்கு சிலபஸ் என்னவோ அதுபடி நம்ம வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ஸோ டாபிக்ஸ் வித் சப் டாபிக்ஸோட. ஓகே மேம். ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் அந்த கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் அப்புறம் அந்த வே ஃபார்வர்ட் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஆமா, கண்டிப்பா பண்ணணும், கண்டிப்பா. நீங்க வந்து பேசிக்கா இப்ப கிளாஸஸ் எடுக்கிறத வச்சுக்கோங்க, ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நீங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அடிஷனலா என்ன நம்ம வந்து வே ஃபார்வர்ட் கொடுக்கறது இதெல்லாம் வந்து பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல நம்ம கொஞ்சம் வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன், ஓகேவா? சோ அதுல வந்து நான் கண்டென்ட் எல்லாம் அதுலயே கொஞ்சம் கொடுக்குற மாதிரியே பாத்துக்கிறேன். மேம் சொல்லுங்க. மேம் நான் ஃப்ரெஷர் மேம், இப்பதான் சோஷியல் இஷ்யூஸை பார்க்குறது. எப்படி மேம் படிக்க ஆரம்பிக்கிறது? எங்க இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் மட்டும் பாருங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க இந்த நோட்ஸ் வித் இது கூட வந்து ஆடடா வந்து நீங்க ஆன்லைன் சோர்சஸ்ல இருந்தே வந்து ரெடி பண்ணுங்க, ஓகேவா? சோ அதுக்கப்புறம் விதைகள் ஸ்டடி சென்டர்ல அந்த புக்ஸ் கூட உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. சோ அதுலயே வந்து சிலபஸ் வைஸா எல்லாமே கவர் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சுட்டு நம்ம அதுல வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க வேண்டியதான். நம்ம படிச்ச கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கு தான் அப்ளை பண்ணி பார்க்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்ன பண்ணுங்க அப்படின்னா சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு கிளாஸஸ் மட்டும் ரெகுலரா பார்த்துட்டே இருங்கப்பா, ஓகேவா? கிளாஸஸ் பிளஸ் டெஸ்ட் இந்த மாதிரி வந்து போங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ கிளாஸஸ் இப்ப வந்து டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நான் கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? எப்படி சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி எப்படி கிளாஸஸ் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அது சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து கொண்டு போகலாம். நீங்க அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொண்டு விட்டீங்கன்னா கரெக்டாக ஒவ்வொரு டாபிக்கும் இந்த மாதிரி இந்த ஸ்லைட் காட்டும்போது இதெல்லாம் நாங்க அதை எடுத்துக்குவோம், அதுல இருந்து இம்ப்ரூவ் பண்ற மாதிரி. ஏன்னா இதுவும் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இது அதனால சோஷியல் ஒரு ஐடியா.
எதுனாலும் யூடியூப்ல பார்க்கணும், கூகுள்ல பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு ம், ம். நீங்க ஒரு கொடுத்தீங்கன்னா அதுல இருந்து மேபி ஓகே. அப்ப நான் வந்து ஒரு டாபிக் எடுத்தேன்னா ஓவராலாவே இனிமே நான் கவர் பண்ணி கொடுத்துறேன். டெஃபினிஷன்னாலுமே டெஃபினிஷன் நான் ப்ரிப்பேர் பண்ணியே கொடுத்துறேன். ஓகேவா? ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துறேன். என்ன இஷ்யூ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போதே வந்து என்ன இஷ்யூஸ், என்ன சேலஞ்சஸ், என்ன எப்படி அட்ரஸ் பண்றது அப்படின்ற ரிலேட்டடா கூட நம்ம இனிமே பார்த்துடலாம். கிளாஸ்லயே ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே. மேம் இப்போ இந்த பாலிசி மிக்ஸ் சொன்னீங்க, அது எங்க இருந்து புரியல. இப்போ இந்த ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் போனாலே பாலிசி மிக்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப அது பாலிசி நோட்டு நீங்க போட்டாலே வந்து நம்மளுக்கு வந்துரும். சோ அதுல போயிட்டு நம்மளுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வேணும், எந்த இயர் வேணும் அப்படின்றத மட்டும் செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் போட்டுக்கோங்க. ஓகே. இப்போ 2024 எடுக்கணுங்களா? இல்ல, ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் பொறுத்த வரைக்கும் இப்ப 23 to 4 ஐ திங்க் சோ. 4 to 5 இருக்கு நம்மளுக்கு. ஓ சரி. சோ குரூப்ல கூட நான் வந்து ஷேர் பண்றேன், பாத்துக்கோ. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்டே வந்து இண்டெக்ஸ்ல வந்து என்னென்ன டாபிக்ன்ற மாதிரி கொடுத்துருவாங்க. சோ அதுல வந்து நம்ம பாத்துக்கிற வேண்டியதுதான். ஓகேவா? சோ அதுல பாத்தீங்கன்னாலே நம்மளுக்கு வந்து இன்னும் நம்ம என்ன வந்து கவர் பண்ணணும், என்னென்ன ஃபேக்ட்ஸ் வந்து மென்ஷன் இதுலயே வந்து சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து SDG கோல்ஸ் என்ன அப்படின்றது கூட நம்மளுக்கு ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ல கூட வருது. சோ அதெல்லாம் வந்து உள்ளே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதை நான் குரூப்ல ஷேர் பண்றேன், அது பாத்துக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்ம தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே கூட பாருங்க, அதுல கூட நம்மளுக்கு வந்து வருது பாருங்க. ஏன்னா ஹெல்த்துக்கு கீழே தான் நம்மளுக்கு இது வர்றதுனால இதுலயும் நம்மளுக்கு கவர் ஆயிருக்கு. அதனால இதுவும் கொஞ்சம் பாருங்க. ஏன்னா சோசியல் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் இப்ப எஜுகேஷன் டாபிக் எல்லாம் வரும்போது நம்ம இது கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் கவர் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் காட்டுறேன். அப்பதான் நீங்க வந்து இதெல்லாம் பார்க்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவீங்க. நம்மளுக்கு சோசியல் இஷ்யூஸ்குள்ள டாபிக் எல்லாமே வருது பாருங்க. பாவர்ட்டியா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், விசிபிளா இருக்கா? எஸ் மேம். அங்க பாருங்க, சோசியல் செக்டார்னே நம்மளுக்கு சாப்டர் 7 வருது தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வேல. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா அப்டேட்டடா இருக்கும் நம்மளுக்கு டேட்டாஸ் இது எல்லாமே. ஸோ அதனால இதெல்லாம் கண்டிப்பா நம்மளுக்கு பார்க்க வேண்டியதா இருக்கும். பாவர்ட்டி எஜுகேஷனா, ஸோ அதுல வந்து ஸ்கூல் எஜுகேஷன் தனித்தனியா வருது. இப்ப நம்மளுக்கு ரீசெண்டா வந்து அந்த ஒடிசி ரிப்போர்ட் பத்தின டேட்டாஸ் எல்லாம் இதுல இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இப்ப எஜுகேஷன்றதெல்லாம் இது பண்ணாலே நம்ம அந்த ஒடிசி ரிப்போர்ட் எல்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஸோ அந்த டாபிக் வரும்போது நம்ம அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதை பத்தி என்ன ரீசெண்டா எப்படி போயிட்டு இருக்கு என்னன்ற மாதிரி. அதான் இப்ப கிளாஸை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப நார்மலா வந்து என்னென்ன இப்போ ஒரு இனி வர கிளாஸஸ் நான் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் இந்த டாபிக்ல கேட்டிருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்சுவலா என்னென்ன கண்டென்ட், என்ன டெஃபினிஷன், என்ன ஃபேக்சுவலான டேட்டாஸ் என்ன அப்படின்றது. ஸோ அதனால இப்ப அந்த டாபிக்கை பொறுத்த சோசியலிசத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வந்து ப்ராப்ளம், என்ன சொல்யூஷன், என்ன இதுதான் முக்கியமானதா இருக்கும் நம்மளுக்கு. இந்த ஓரியன்டா நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இது ரிலேட்டடா கரண்ட்ல என்ன போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இதுதான் பேட்டர்ன். ஓகேவா சந்தோஷ்? ஓகே. இதுதான் பேட்டர்ன். ஸோ இப்படிதான் வந்து சோசியல் இஷ்யூஸை நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும். ஸோ இதே மாதிரி தான் கிளாஸஸும் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து இருக்கும். ஸோ இது போக நீங்க வந்து அடிஷ்னலா என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுவேன். என்னென்ன எதெல்லாம் வந்து சோர்சஸ் வந்து இன்னும் நீங்க வந்து அடிஷ்னலா பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது சொல்லுவேன். இப்போ நான் வந்து ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்க எலாபரேட்டா இதெல்லாம் வந்து ரீட் பண்ணாத அந்த ஃப்ளோ இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனா உங்களுக்கு வந்து ஃப்ளோ இருக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா பாலிசி நோட் போய் பார்க்கணும், எக்கனாமிக் சர்வே பார்க்கணும். நம்மளோட இந்தியாவோட எக்கனாமிக் சர்வே அதுல கூட நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கூட நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். சோ அது மாதிரி எதெல்லாம் நான் பார்க்கணும்னு சொல்றேனோ அதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இவ்வளவுதான். இது மட்டும் பண்ணீங்க அப்படின்னா ஹோல்ஸ்டிக்கா ஓரளவுக்கு நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஓகேவா? கிளியரா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
கிளியர் மேம். Okay. வேற எதுவும் ஓகே உங்களுக்கு சஜஷன் இருந்தா சொல்லுங்க. நம்ம அதுவும் கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம் கிளாஸஸ்ல. முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கொஞ்சம் அந்த டாபிக் கொஞ்சம் ரிலேட்டடா இருக்கணும். ஓகே. அது கண்டிப்பா இப்போ பண்றதா, இன்னைக்கு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே. 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 நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ.